மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போதெல்லாம் நான் அந்த தேர்வை பாஸ் பண்ணிடுவேன், நீங்கள் எந்த மாதிரியான கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்கிற விதமாக தயாராக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எங்கள் சேனலில் ஒரு 2500 ப்ளஸ் கிட்டத்தட்ட ஒரு 3000 கொஸ்டின்ஸ் நாங்கள் எய்ம் பண்ணி எடுத்தோம். 2500 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் இதில். கண்டிப்பாக இதுவே போதுமான அளவுக்கு என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ஒர்த்தான கண்டென்ட்டை பார்த்து யூனிட் வைஸ் தனித்தனியாக கொடுத்துட்டோம். மொத்தம் 700 இந்த புக்லெட் மொத்தம் 770 பேஜஸ், ரைட். யூனிட் வைஸ் தனித்தனியாக இருக்கும். சார், யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி எடுக்கப்பட்டதா? எஸ், கவர் பண்ணி ஃபுல்லாக எடுத்து டைப் பண்ணி அதை வெரிஃபை பண்ணி வேறு லெவலில் இருக்கும் இந்த புக்லெட். இந்த புக்லெட் பெரிய தெம்பை தரும். படிக்க என்ன தோணும்னா, ஓகே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வை தரும். இதில் இருக்கிற கான்செப்ட்ஸ் பார்த்துட்டாலே போதும், வேறு எதுவும் நீங்கள் தனியாக போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதையே டெஸ்ட் பண்ணி வேணால் கேட்பாங்களே தவிர இதை மீறி கொஸ்டின்ஸ் வெளியே வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்தளவு ஏரியாவை கவர் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க இல்லையா, உங்களுக்கெல்லாம் நாங்கள் கொரியர் போட்டு உங்களுக்கு தேவையான பில்லு அனுப்பிச்சிட்டோம். பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்லெட்டை நல்லா ஒரு அலசிடுங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் சிலதெல்லாம் நீங்கள் எடுத்து படிக்கும்போது நல்லா புரிகிற கான்செப்டை அப்படியே வேகமாக படிச்சுக்கிட்டே போங்க. புரியல, இந்த இடங்கள்லாம் ஜர்க்காகுது, இந்த இடம்லாம் கொஞ்சம் புரிதல் இல்லை அப்படின்ற மாதிரி தோன்ற இடங்கள்லாம் குறித்து வச்சுக்கோங்க. குறித்து வச்சுட்டு திருப்பி இன்னொரு வாட்டி அதை படிங்க. ஏன்னா நாங்கள் கொடுத்துருக்கிறது டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன். இதை விட எக்ஸ்ப்ளைன் பண்ணவே முடியாது அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு திருப்பி இதெல்லாம் உங்களுக்கு, ஏன்னா ஒரு சைக்கிள் நல்லா புரியறதெல்லாம் படிச்சுட்டு போயிட்டு 2வது சைக்கிள் வரும்போது புரியாததும் புரியும். அதுக்காக சொல்ல வரேன். ஸோ நல்லா படிங்க. இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய புக்கு உங்களுக்கு. நாங்கள் யூடியூப் கிளாஸஸும் கொடுப்போம் ரெகுலராக, அதையும் பாருங்கள். கூடவே இதையும் பார்த்துன்னு வாங்க. இந்த புக்லெட் ஒன்று போதுங்க, அந்த பயத்தை போக்கிடுங்க. பெரிய புக்கு இது. பாருங்கள் எவ்வளோ பேஜஸ் பாருங்களேன். ஒரு பெரிய புத்தகம் இது. இதுக்கு சாதாரண சின்ன ஸ்பைரல் போட முடியல, பெரிய ஸ்பைரல் இந்த மாதிரி தான் போட முடிஞ்சது. ஸோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இதை வாங்கி கையில் வச்சுக்கோங்க. வேணுன்றவங்க 735859 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த யூஜிடிஆர்பி புக்கு அவசியம். யாரெல்லாம் யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அவங்க கையில் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு புக்கு. இப்போ கரண்ட்டு டேட்டுக்கு எப்படிலாம் அவங்க டெஸ்ட் பண்ணி கேள்வி கேட்பாங்களோ அதுபடி அதை ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதை வாங்கி ஒரு தடவை ரீட் பண்ணிடுறது உங்களை சேஃப் ஜோன் கூப்பிட்டு போகும். நிச்சயம் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, சரி. இப்போது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ரெசிடியூ ஆஃப் -3 பாருங்கள். ரெசிடியூ ஆஃப் -3 z² + 1 / z into z + 3 ஹோல் ஸ்கொயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுதான் கிவன் ஃபங்க்ஷன். அதனுடைய போல் இதுக்கு ரெசிடியூ கேட்குறாங்க. சரி, முதல்ல கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணுறேன், நிறைய பேர் இந்த யூடியூப் வீடியோ லிங்க் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டேன். ஒரு தடவை போயிட்டு பாருங்கள். எல்லா வீடியோவும் நிதானமாக ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது சப்ஜெக்டை. இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியுதா, அந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியுதான்னு ஒரு ஸ்பீடு போவீங்கள்ல, அது இல்லை. சப்ஜெக்ட் டெப்த்தாக புரிஞ்சிட்டு தான் அடுத்த சம் போகிறோமா அப்படின்ற மாதிரி போகணும். அதுதான் உங்களை காப்பாற்றும். அந்த விதத்தில் இருக்கும் வீடியோஸ் எல்லாம். உங்களுக்கு வீடியோஸ் எல்லாத்தையும் நான் அனுப்பியிருக்கேன், போய் பாருங்கள். ஓகே, நீங்கள் இப்போ மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்குலாம் சென்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் யாரெல்லாம் இந்த யூடியூப் வீடியோஸ் தேவைப்படுதோ அவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இந்த வீடியோஸ் ஃப்ரீயாகவே அனுப்பி வைக்கிறேன். ஓகே, சரி. இப்போது கொடுத்துருக்கிற f(z) என்னங்க, f(z) = z² + 1 / z into z + 3 ஹோல் ஸ்கொயர், ரைட். சரி, இப்போ இதோடைய போல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷனோடைய டினாமினேட்டர் = 0 பண்ணோம்னா நமக்கு போல்ஸ் கிடச்சிரும் இல்லையா. டு ஃபைண்ட் போல்ஸ், put denominator z into z + 3 ஹோல் ஸ்கொயர் = 0. இதுக்கு என்ன அர்த்தம், z = 0 or z + 3 ஹோல் ஸ்கொயர் = 0 இல்லையா. சரி, இப்போது z = 0 இது அப்படியே இருக்கட்டும். இங்கே z + 3 ஹோல் ஸ்கொயர் = 0ன்னா z + 3 = 0 இல்லையா. அப்போ இந்த +3 அங்கே கொண்டு போனால் -3 ஆகிடும். அப்போ z = -3, ரைட். ஸோ இப்போ இது ரெண்டுமே போல்ஸாக நிற்கிது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா -3க்கு தான் கேட்குறாங்க ரெசிடியூ, ரைட். இப்போ நான் -3 கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது z = -3 இஸ் எ போல், டவுட்டே இல்லை. இஸ் எ போல், சிம்பிள் போல் ஆஃப் ஆர்டர் எம்மா, போல் ஆஃப் ஆர்டர் 2, அதை மறந்துடாதீங்க. இஸ் எ போல் ஆஃப் ஆர்டர் 2 விச் இஸ், இதான் எம்னு சொல்லுவாங்க. இது கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு இருக்குது பாருங்கள். ரெசிடியூ ஆஃப் f(z) at z0
equal to 1 by m minus 1 factorial limit z goes to z naught d power m minus 1 divided by dz power m minus 1 into இது வந்து உள்ள வர ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் எடுக்க போகிறோம். அதனால் d power m minus 1 divided by dz power m minus 1 of z minus z naught whole power m into f of z. உள்ளே வர்றதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ இதான் வந்து போல் ஆஃப் ஆர்டர் எம்மாக இருந்தால் m greater than 1 இருந்தால் ரெசிடியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான். இப்போது z equal to -3க்கு தான் நான் போடுறேன். இதோட ஆர்டர் 2 ஆகி போச்சு. சிம்பிள் போலாக இருந்தால் ஈஸி, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஃபார்முலா சொல்லியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள், ரொம்ப ஈஸி அது. இப்போது போலார் ஆர்டர் எம்மாக இருந்தால் ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா, ரைட்? சரி, இப்போது அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படியே எழுதிக்கிறேன். ரெசிடியூ ஆஃப் -3 z² + 1 divided by z into z plus 3 whole square, ரைட்? f of z இது z0 இது. இப்போ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். m வேல்யூ 2, அப்போ 1 by 2 minus 1 factorial வந்து 1 factorial லிமிட் z goes to z0 வந்து இங்கே -3 d power m minus 1, m வந்து 2, அப்போ 1 ஆகிடும், அந்த 1 போட வேண்டாம், dz power 1 ஆஃப் z minus z0 வந்து z0 -3, அப்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, +3 ஆகிடும், ஹோல் பவர் m வந்து 2, ரைட்? இன்ட்டு f of z இது ஃபுல்லாக f of z. ஸோ z² plus 1 divided by z into z plus 3 whole square. f of z போட்டேன், z0 வேல்யூ போட்டு m வேல்யூ போட்டேன், எல்லாம் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ 1 by 1 factorial 1, 1 by 1 1, அப்போ லிமிட் z goes to -3 d by dz ஆஃப் ஒரு z plus 3 whole square கட் ஆகிடும், அப்போ மிச்சம் உள்ள z² plus 1 divided by z இது இருக்கும், ரைட்? ஓகே, இப்போ நம்ம டினாமினேட்டர் z நம்ம பிரித்து கொடுக்கலாம். லிமிட் z goes to -3 d by dz ஆஃப், இங்கே டினாமினேட்டர் பிரித்து இந்த 2 டேர்மும் கொடுத்தோம்னா இங்கே ஒரு z கட் ஆகிடும், அப்போ ஒரு z இருக்கும், ப்ளஸ் இங்கே 1 by z வரும், அது z பவர் -1 எழுதிக்கலாம் இல்லையா? டிஃபரன்ஷியேட் பண்ண ஈஸியாக இருக்கும், அதுக்காக அப்படியும் பண்ணலாம் u by v ரூலில். லிமிட் z goes to -3, இது z டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு z பண்ணுறோம், அப்போ z டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் z பவர் -1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1 z பவர் -2 இல்லையா? இந்த பவர்லேருந்து 1 மைனஸ் ஆகும், ஆல்ரெடி இது -1, ஸோ -2 ஆகிடும், இந்த பவர் அப்படியே முன்னாடி வரும், அந்த -1. இப்போ நான் என்ன பண்ணுறேன், திருப்பணும். லிமிட் z goes to -3 1, இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இப்படி போட்டுக்கலாம். இங்கே z பவர் -2 1 by z² எழுதிக்கலாம் இல்லையா? அவ்வளோதான். இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணிடலாம். லிமிட் z வந்து -3 கொடுத்து ஸ்கொயர் பண்ணிடுறோம், அப்போ 1 minus 1 by -3², ரைட்? அப்போ என்ன ஆகும், 1 minus 1 by +9. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 8 minus 1, 9 எடுத்து 1ஓட மல்டிப்ளை பண்ணி 1 மைனஸ் பண்ணோம்னா 8 by 9 minus 1 8, 8 by 9, ரைட்? ரொம்ப எளிமையானது இது. ஸோ அவங்க கேட்ட ரெசிடியூ ஆஃப் -3 z² plus 1 divided by z into z plus 3 whole square equal to 8 by 9. உங்களுக்கு என்ன தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிற ஆளாக இருந்தாலும் இந்த மாதிரி எழுதி பார்க்கலன்னா நிச்சயம் உங்களால் வெற்றி பெறுவது கடினம். எழுதி பார்த்தாலோடைய அது லாங் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி இல்லை, இன்னும் எந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும் போடுற எபிலிட்டி தானாக உருவாகும், அந்த தன்னம்பிக்கை தானாக கிரியேட் ஆகும். இப்போ இந்த 3000 கொஷின்ஸு, இதில் 2500 ப்ளஸ் கொஷின்ஸ், ஒரு 3000 எக்ஸ்பெக்ட் பண்ணோம், 3000 அரௌண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். கவுண்ட் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு கண்டென்ட்டை ஏற்றிட்டோம். பார்த்து எண்ணி போட்டுட்டு இல்லாமல் 2500 ப்ளஸ்ன்னு போட்டோம். ஸோ அரௌண்ட் 3000 கொஷின்ஸ், இது 3000 கொஷின்ஸு உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த கொஷின்ஸ் எல்லாம் என்ன சொல்ல வரும்னா, உங்களுக்கு ஒரு மெசேஜை சொல்லணும். கணிதத்தில் யூஜிடிஆர்பி படிக்கிறவங்க அவசியம் இதை ஒரு அலசிட்டிங்கன்னா ஒரு பயங்கர செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் ஆகும். படிச்சிட்டோம் பாடமே அப்படின்ற உணர்வை தரும். தினமும் எழுந்து படிங்க, புரிகிற பாட்டை படிங்களேன். படிக்க 75% நல்லா புரியுது, நல்லா முடிச்சிட்டோன்னா மீதி இருக்கிற 25% திருப்பி படிக்க வந்தீங்கன்னா அதுவும் புரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் கணிதத்தோட பியூட்டியே, ரைட்?
சரி, இப்போ என் கேள்வி என்னென்னா 8/9 இங்கே 4 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி, ரைட்? இதான் ஆன்சர். இப்போ என் கேள்வி என்னென்னா இதுக்கு 2 போல்ஸ் இருக்குது. இது போல் ஆஃப் ஆர்டர் m ஈக்குவல் டு 2 கிரேட்டர் தென் 1. இது சிம்பிள் போல் இல்லையா? இதுக்கு ரெசிடியூ என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ரெசிடியூ கண்டுபிடிங்க. நான் ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம்லாம் நடத்தியிருக்கேன். ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் இது அவங்களுக்குலாம் ஜிஜிபி. ஓகே, பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டே வரீங்க இல்லைங்களா, அதுக்கு தனியாக நோட் போட்டு எழுதிட்டே வரீங்க இல்லைங்களா, அது ஒரு போக்கு, அது அப்படியே இருக்கட்டும். இந்த சொல்யூஷன் புக்லெட் இருக்கு இல்லையா, இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் எழுதி பார்த்துருக்கணும். அதுக்கு தான் இதை மெயினாக சொல்ல நான் யோசிச்சுட்டே இருந்த விஷயம். இந்த புக்லெட்டில் இருக்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் எழுதி பார்க்காம போகக்கூடாது. வெறும் பேஜஸ் மட்டும் புரட்டி பார்த்தேன் சார்னா அது வேலைக்காகாது. நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், தனித்தனி நோட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். இது யூனிட் வைஸ் இருக்கா சார்? ஆமாம், யூனிட் வைஸ் இருக்கும். டாபிக் நேம் இந்த மாதிரி தெளிவாக கொடுத்துருவோம். பாருங்கள், அல்ஜிப்ரா அண்டு டிக்னோமெட்ரி ஸ்டார்ட் ஆகுதா, யூனிட் 1. இப்போ இது அப்படியே போயிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்து உள்ள அடுத்த பாடம் ஸ்டார்ட் ஆகும். இதில் கொஷின் நம்பர் போட்டுனே வந்துருப்பாங்க பாருங்கள். கொஷின் நம்பர் போட்டுனே வந்திருக்கும். பாருங்க, 775 கொஷின் நம்பர் பாருங்க, 1057 கொஷின் நம்பர். இப்போ யூனிட் வைஸ் உள்ள டைட்டில் மாதிரி கொடுத்துரும். முடிகிற இடத்துல டைட்டில் இருக்கும். சரிங்க சார், லாஸ்ட் கொஷின் நம்பர் சொல்லிடுங்க. 2520. 2520 கொஷின்ஸு இன்னும் இருக்குது. இதில் சேர்க்கறதுக்கு பிளான் போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டு இன்னும் இதெல்லாம் டைப் பண்ணி சேர்க்கும்போது சேர்த்துருவோம். அது வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே இதை முடிங்க. இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த அந்த ரிமைனிங் கொஞ்சம் ரெடி ஆகிறதையும் தரோம். ஓகே, 2520 கொஷின்ஸு போதும். இது எப்படி இருக்குன்னு நான் பார்க்கும்போது யூஜிடிஆர்பி ஈஸிங்க, ஒன்றும் பயம் இல்லை, பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற உணர்வு தரும். ஓகே, சரி, இது ஒரு போக்கு இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நோட் போட்டு எழுதிட்டு வரீங்க இல்லையா, இது வந்து சப்ஜெக்ட் லேர்னிங்க்கு தனியாக, காம்ப்ளெக்ஸ்க்கு, ரியலுக்கு, அல்ஜிப்ராவுக்கு, டிக்னோமெட்ரிக்கு தனித்தனி நோட் போட்டு எழுதிடுவாங்க. இந்த போக்கு ஒரு போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டும் ஒரு சேர உங்களுக்கு வந்து கை கொடுத்து காப்பாற்றும். இதையும் தாண்டி டெஸ்ட் பேட்ச் இருக்குங்க. டெஸ்ட் பேட்ச்சு 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டுறோம். ரெகுலராக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம், எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்க நீங்களும் உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.